நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா? இல்ல அங்க இருக்காரா? எங்க இருக்காருங்க சார்? இங்க இல்லைங்களா? அப்ப 7 லட்ச ரூபா அவருக்கு போலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாரு. ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க, சொல்லல, பண்றாங்க, பண்ணல. தன் படங்க, தன் குழந்தைங்க அது. ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஸ்டேட் மேட்டருக்கு வந்துடுவோம். இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணினதானே இது எல்லாமே. அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவுசெய்து ஊட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இயக்குநர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்தை திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாருங்க. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிவிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணிடுவாருங்களா? இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்து இந்த படம் நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ நீங்கள் வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்குது? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளோ தூரம் உள்ளே வச்சுட்டு அவர் கண்ணீரோடு அவர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பணங்கள் அவர் சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவர். ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ள தான் போடுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து போடுவாங்க. இதை அவர் அது இல்லாமல் அவர் சொந்த பணத்தை இவ்வளோ தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கான விசிட்டிங் கார்டு இது வந்துருச்சு. அதனால் அது கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாகர் சார் சொன்னார், சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா? இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? இங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்றாங்க, பண்ணலை. தன் படங்க, தன் குழந்தைங்க அது. ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையாக கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.